பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி அப்படின்னு. அதேற நாங்க ஒண்ணு ஏமாத்துறீங்க. அவங்களுக்கு காரு பங்களா ஃபேக்டரி லேட்டஸ்டா சொத்து இருந்தா எங்களுக்கு தோப்பு துறவு வாய்க்கா வரப்புன்னு அப்படி வில்லேஜ் டைம்ல வச்சிருக்கா. நாங்க ஒண்ணு அண்ணன் காவடி இல்ல 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அந்த அம்மா மேடம் ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சிட்டு போயிடலாம்னு. இது பாருங்க ஜெயஜயா, அவர் சொன்னாரு பாருங்க அப்பாவி புருஷன். தட் இஸ் மை மாமனார். அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். நீங்களே யோசிச்சு பாருங்க ஜெயஜயா, பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்தம் விட்டு போக கூடாது, அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்காரு. ஆனா வேட்டி கட்டி காட்டா மாதிரி வராதுப்பா, அது பட்டணத்து பொண்ணு திரும்பி கூட பாக்காது, ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தா தான் சரிப்பட்டு வர அப்படிங்கிறாரு. அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்தேன், பார்த்தேன், பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்குது. எங்க பாருங்க எப்படி எகிரி ஏகாந்தமா இருக்குது பாருங்க. மனசார காதல் செஞ்ச அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சந்தோஷமா குடும்பம் நடத்தினா அதுலயும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனைய மாமியார் உடமையெல்லாம் கிடையாது. அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போத்த மாதிரி நடக்குது. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா தான். அவங்க கொடுக்குற ராங்கான அட்வைஸ்ல தான் அவங்க மனசுல குழப்பம் ஏற்படுது. அப்படி இப்ப அவங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மளை விட்டு விலகி போறோம்னு ஆசைப்படுறாங்க. போகட்டு, நல்லா போகட்டு, போற இடத்துல உயிரோட இருக்கணும்ல. நாங்க வில்லேஜ் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போச்சு. அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் புள்ளையும் பிடிக்காம போச்சு. குடும்ப டாக்டர் கிட்ட போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக. டாக்டர் சொல்லிருக்காரு 4வது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு. அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமி சொல்லிருக்காங்க, பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிரஸ்டீஜ் தான் முக்கியம்னு. கஜயா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில 10 வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேனுங்க. 2 நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக்கு வந்தாங்க. வந்து பிரியா வயித்துல வளர கருவை கலெக்ஷன் சொன்னாங்க. இந்த நேரத்துல கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னானுங்க. அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா, என் மகளை விட என் பிரிஸ்டிஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இந்த நேரத்துலதான் அவர் வந்து என் பொண்டாடிக்கு ஏதாவதுன்னா உன்னை தொலைச்சு போடுன்னு மிரட்டினாருங்க. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் அடுத்த வாரம் பண்றேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டானுங்க. அதனாலதான் சொல்றேன் ஜெஜயா, என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு நினைச்சா கூட அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா. ஆனா பிரியா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது அவளோட இருக்க ஆபத்து. அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ என்னோட கவனிப்புலையும் அவங்க அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணுங்கிறத என்னோட கோரிக்கை. அதுக்காக எத்தனை லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன்.